இங்க நிலால ஏற்பட்ட விபத்துல கிராவிட்டி குறைஞ்சு போயிருது. பூமியில எதெல்லாம் வெயிட் கம்மியா இருக்கோ அதெல்லாம் காத்துல பறக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரோட வீட்டுல இருக்க வெயிட் கம்மியான பொருள் பறக்காம இருக்க ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு நாள் இவனோட பையன் வெயிட் கம்மியா இருக்கனால காத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததுமே அவர் பெரிய விஷயமாவே எடுக்காம ஒரு மிஷினை ஆன் பண்றாரு. அந்த மிஷினை ஆன் பண்ணதுமே வீட்டுக்குள்ள கிராவிட்டி வந்துருது. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு கிராவிட்டி குறைஞ்சதுல இவர் ஒய்ஃபுமே பறந்து போயிடுறாங்க. அதுல இவர் வெயிட் கூட இருக்கனால இவர் மட்டும் தப்பிச்சிடறாரு. அவரால் அவனோட பையனை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. அதுல இருந்து அவனோட பையனை பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அப்படி வெளில போறாதா இருந்தாலுமே இவர் மட்டும் தான் வெளில போவாரு. அப்பயும் சேஃப்டிக்காண்டி வெயிட்டான குண்டை அவரோட பேக்ல எடுத்து போட்டு போறாரு. ஆனா இவனோட பையனோட உடம்புல சூரிய வெளிச்சம் படாதனாலேயே எவ்வளவுதான் சாப்பிட்டாலுமே வெயிட்டே போட முடியல. அப்படி இருக்க ஒரு நாள் ஒரு குண்டான பொண்ணை ஜன்னல் வழியா பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போயிருது. இவனும் குண்டாகியே அந்த பொண்ணை மீட் பண்ணி கரெக்ட் பண்ணணும் ஆசைப்படுறான். அதனால அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பர்கர் ஜீஸ்ன்னு சாப்பிடுறான். அப்படியுமே அவனால வெயிட் கூட முடியல. அதுல வெறுத்து போய் ஃப்ரிட்ஜ் அவன் மேல கட்டிக்கிட்டு வெளில போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா வந்து இவனை வெளில போக விடாம தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவன் ஒரு பொண்ணுக்காண்டி வெளியில போகணும்னு ஆசைப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்காண்டி அவங்க அப்பா ஒரு கிராவிட்டி ஷூவை உருவாக்குறாரு. அதை போட்டுக்கிட்டு அவன் முதையா வெளில போய் அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறான்.